தமிழகத்துக்கும் இப்போ நமது இந்திய நாட்டுக்கும் நடக்கிற மிகப்பெரிய ஒரு வார் மும்மொழி கொள்கை திட்டம். அந்த திட்டத்தை ஏன் மாநில அரசாங்கம் ஏத்துக்க மறுக்கிறாங்க? அந்த திட்டத்தை ஏன் கொண்டு வந்தே தீர்வோம்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு பெரிய ஒரு சவாலா இருக்கு. இதுல ஆரம்பித்து வைத்துவிட்டு டெல்லியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள், பிரதமர்கள்லாம் அமைதியா இருக்கிறாங்க. ஆனால் அதை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிற இங்க இருக்கிற தலைவர்களாக, அரசியல் தலைவர்களாக தமிழகத்தில் களம் கண்டு கொண்டிருக்கின்ற தலைவர்கள் வந்து இன்னைக்கு பயங்கரமா பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதன் அடிப்படையில இந்த மும்மொழி கொள்கை திட்டம் கொண்டு போகப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். அதாவது மும்மொழி கொள்கை திட்டம்ங்கிறது மூன்றாவதாக ஒரு மொழியை கொண்டுட்டு வரணும். என்ன மொழி? ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் இருக்குது. தமிழுக்கு ஒரு இணை மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது. ஆங்கிலத்தோட சேர்த்து ஹிந்தியை கொண்டு வரணும். இந்த ஹிந்திங்கிறது நம்ம இந்திய நாட்டில் ஒரு பக்கத்துல பேசக்கூடிய ஒரு மொழி. இப்போ இந்த ஹிந்தி மொழியை மட்டும் எதுக்கு மூன்றாவது மொழியாக கொண்டுட்டு வரணும்னு சொன்னாக்கா, ஹிந்தி மொழி பேசக்கூடிய பிரதமர்கள், அமைச்சர்கள் இன்னைக்கு பதவியில் இருக்கிறதுனால அந்த திட்டத்தை அவங்க அமல்படுத்துறாங்க. ஒருவேளை எதிர்காலத்துல வேற மொழி, காஷ்மீரி, பஞ்சாபி, மராட்டி, அது மாதிரியான கர்நாடகா மொழி, தெலுங்கு, அது மாதிரியான தமிழ், ஒருவேளை அப்படி ஒரு பிரதமராக ஆகிற சூழ்நிலை ஏற்பட்டால் அப்ப அவர்கள் அவங்களோட முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ் சார்ந்த ஒரு தலைவர் வந்து இந்திய நாட்டுக்கு பிரதமர் ஆயிட்டாருன்னா அவர் என்ன சொல்றாரு? என்னோட தாய்மொழி உலகறிய செய்யணும், இந்திய நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே அந்த தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதனால என்னோட தாய்மொழியை நான் எல்லா மாநிலங்களையும் பேசுறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறேன். இது இன்றைக்கு நேற்று நடந்த சம்பவம் கிடையாது. முதல் எல்லாரும் அதை மனசுல வச்சுக்கணும். இது ஆண்டாண்டு காலமாக பலாயிரம் ஆண்டுகளுக்காக முன்றே தொன்று தொட்டு நடந்து கொண்டு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். எதை வச்சு சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, அரசியல்ல பாத்தீங்கன்னா வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், 23ஆம் புலிகேசி படத்துல, வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்லுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வார்த்தைகள். அது என்ன காரணம்னா, தான் ஆண்டு கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தன்னையோ, தன்னுடைய பரம்பரையையோ, தன்னுடைய சமூகத்தையோ, இல்ல தன்னுடைய பேக்ரவுண்ட் ஏதோ ஒரு வகையில தன்னோட பின்பலத்தையோ நாட்டுக்கு பறைசாட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதன் அடிப்படையில் நிறைய விஷயங்கள், இப்போ நம்ம உதாரணத்துக்கு யாரும் தவறு நினைச்சு வேண்டாம், ராஜராஜ சோழன் கட்டுன நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில், ஒரு பெரிய கோயிலுங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில். ஆன்மீகம் மட்டும் அந்த கோயில முழுசா இல்லை, ஆன்மீகத்தோடு சேர்ந்த அரசியல், தன்னுடைய பேரை எதிர்காலத்தில் வர சந்ததிகள் பேசணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எதுக்காக ஒரு கோயில் கட்டணும்னா சாதாரணமாக கட்டிருக்கலாமே, எதுக்காக எத்தனை ஆயிரம் உயிர்கள் இழந்து பல ஆண்டு காலங்கள் உழைத்து அதுல இருக்கிற நிறைய பிரமிப்பான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இன்னும் அதுல இருந்து புதிராகவே இருக்கு, வெளியில வரல. என்ன காரணம்னா, அதே மாதிரி ஒரு விஷயத்த மற்றவங்க உருவாக்கிடக்கூடாது. இது ஒரு அரசியல். கரிகால சோழன் கட்டின கல்லணை சாதாரணமாக நம்ம பாலம்ங்கிறது எப்படி வேணாலும் கட்டலாம். ஆனால் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாலமாக உருவாக்கட்டோம்னாக்கா தனக்கு அப்புறம் தன்னோட சந்ததி அதை பேசணும், தனக்கு பின்னாடி வர தலைமுறையினர் அதை பேசணும்ங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செயலாக இருக்கும். உதாரணத்துக்கு எகிப்திய பிரமிடு, ஷாஜஹான் கட்டின தாஜ்மஹால், இது எல்லாமே அந்த அடிப்படையில் வந்தது தான். ஸோ அந்த ஒரு வரலாற்று செயலை தான் இப்போ பிரதமரும் கையில் எடுத்துக்கிறாங்க. என்னன்னா, தன்னுடைய தாய்மொழியாக இருந்தாலும் சரி, இல்லை தான் பேசக்கூடிய மொழியோ, இல்லை தன்னை ஆளுகின்ற ஒரு மொழி, இதை செய்து வைத்தால் தனக்கான ஒரு அங்கீகாரம் இந்த தாய் திருநாட்டில் கிடைக்கும்ங்கிற ஒரு எண்ணம் தான். மற்றபடி ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அந்த நோக்கம் கிடையாது. இது வந்து நீங்க பல வரையில எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அதாவது கட்சி சார்ந்து ஒரு கட்சி சார்ந்து நீங்க யோசிச்சீங்கன்னாக்கா, இல்ல நான் சொல்ல தவறா தெரியும், பொதுநலமாவோ இல்ல பொதுமக்களாவோ யோசிச்சிங்கன்னா அது சரின்னு படும். இது சரியா தவறாங்கிறது தேவையில்லை. ஒரு மாநிலத்தோட அனுமதி இல்லாம மத்திய அரசாங்கம் எந்த ஒரு திட்டத்தையும் மாநிலத்தில் அமல்படுத்த முடியாது. அப்படி அமல்படுத்தினால் அதனுடைய முழு விளைவு, அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், நல்லது கெட்டது எல்லாமே மக்கள் தலையில தான் வெடிக்கும். ஆனால் இது வந்து மாணவர்களுடைய விஷயம். ஏன்னா இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையே மாணவர்கள் வந்து தடம் புரண்டு நிற்கிற நேரத்தில் இப்போ இந்த கல்விக் கொள்கையை உள்ள கொண்டு வந்தாக்கா அது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியா இருக்குங்கிறத என்னுடைய வருத்தமும். தமிழக அரசாங்கம் வந்து நான் ரூபாய் சிம்பலுக்கு பதிலாக ரூபா போடுறேன், அதெல்லாம் வந்து அவங்களோட அரசியல் உள்ள வித்தைகளா இருக்கலாம், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனால் தனிப்பட்ட கருத்தாக பதிவு செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு மாநில அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை அமல்படுத்தி அதை சரிநிலைப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு நீங்க அமல்படுத்துற பேருக்கு அமல்படுத்திட்டீங்கன்னாக்கா இவங்க செய்யணுங்கிற கடமைக்கு செய்வாங்க. அப்ப கடமைக்கு செய்யற பட்சத்துல பாதிக்கக்கூடியது மக்களாக தான் இருக்கும், இல்ல மாணவர்களாக தான் இருப்பாங்க. எனவே எந்த ஒரு திட்டத்தையும் அரசியல் நோக்கத்தோடு பார்க்காமல் மக்கள் நலம் மீது அக்கறை கொண்டு பார்த்தீர்கள் என்றால் அது கண்டிப்பாக 2026 தேர்தலில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அனைத்து மக்களும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சரியானதை யோசித்து சிறந்த முறையில் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, வரலாற்று சிறப்பு மிக்க அந்த வார்த்தை சொல்ல பாருங்க, வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. அதே மாதிரி அந்த நோக்கத்தோட இந்த மும்மொழி கொள்கை திட்டம் திணிக்கப்படுகிறதாக தான் நான் கருதுகிறேன். இதுல நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சிங்கிற நோக்கத்தோட பார்க்கல. எனவே மாநில அரசாங்கத்தை சமாதானம் செய்துவிட்டு அவர்களோட ஒத்துழைப்போடு இந்த திட்டத்தை நீங்கள் அமல்படுத்தினால் மட்டும்தான் அது மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், இல்ல வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், அல்லது தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், இல்ல ராஜாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மத்திய அரசாங்கம் செயல்படுத்துகிறது, அதை மாநில அரசாங்கம் தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒருமித்த குரலுடன் நீங்க கொடுக்கிற குரல் உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு கொடுக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. இது வந்து நான் எந்த அரசியல் கால் புரிஞ்சுன்னு சொல்லல, மக்களோட மக்களா சராசரியான ஒரு நிலைப்பாட்டை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். யோசிச்சு செயல்படுங்க. நன்றி, வணக்கம் என்று மக்களுக்காக நானும் போராடி பாப்பார்த்தேன்.